Hi guys, welcome back to my channel Drama Love Shifam Top Form episode 5. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல அக்கின் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் எங்கேயோ மிதந்துகிட்ட இருக்கான். அப்போ அவன் மனசுக்குள்ள, என் லைஃப்ல நான் யாரையுமே இந்த மாதிரி கிஸ் பண்ணதில்லை, அதாவது நிஜ வாழ்க்கையில. நான் மூவிஸ்ல எத்தனையோ பேரை எப்படியோ கிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் டைரக்டருக்காக, ஒரு கேரக்டருக்காக அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி என் நிஜ வாழ்க்கையில நான் யாரையுமே கிஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்த கிஸ் அந்த மாதிரி இருக்குமா? ஏன்னா டைரக்டர் கட்டுன்னு சொன்னதுமே எல்லாமே முடிஞ்சு போயிடும்ல. அந்த ஆக்டர்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாம ரெண்டு பேரும் போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதோட முடிஞ்சிடுமோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. அப்ப அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஜின் அக்கினை ரொம்ப இறுக்கமா ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா கடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜின்னு தான் தூங்கி எந்திரிக்கிறான். அக்கினை ரொம்ப ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அக்கினும் எந்திரிச்சிடுறான். அக்கின் பார்த்தா லைட்டா வெக்கப்படுற மாதிரி தெரியுது. ஜின் அவனுடைய உடம்ப தொட்டு பார்க்கறான். அவனுக்கு ஃபீவர் இருந்துச்சுல்ல, இப்ப அந்த ஃபீவர் கொஞ்சமும் இல்ல. அவன் அக்கினை தொட்டு பார்த்தா அக்கினுக்கும் ஃபீவர் இல்ல. அப்பதான் அவனுக்கு அப்பாடான்னு இருக்குது. எங்க இவன் கிட்ட இருந்து அவனுக்கு ஃபீவர் பரவிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தான் போல. உன்னோட மருந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நேற்று நைட்டு நீ கொடுத்த அந்த மெடிசன் என்னோட உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அக்கினுக்கு வெக்கம் வருது போல. ஏன்னா நேற்று நைட்டு அவன் என்ன மெடிசன் கொடுத்தான்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுமே. அப்புறம் ஜின்னு ரொம்ப ஹாப்பியா அக்கினோட கையை பிடிச்சுக்கிறான். அவன் பக்கத்துல வந்து உட்காந்து, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட அக்கினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அவன் எந்த பதில் சொல்றான், எஸ் சொல்றானா நோ சொல்றானான்னு தெரியல. அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பிஎல் மூவி தான் போல. அதுல ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ பக்கத்துல வந்து என்னமோ அவங்ககிட்ட கொஞ்சம் மாதிரி பேசுறான். அந்த டயலாக் பேசுறது அதெல்லாம் பார்க்க அக்கினுக்கு பிடிக்கல. என்னது இது, அவன் இப்படி ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றான். ஜீனு பக்கத்துல வந்து, அதுக்கு என்ன பண்றது, இது அவனோட ஃபர்ஸ்ட் மூவி, சோ பாவம் விடு அப்படின்னு சொல்ல, இல்ல அவனோட ஃபர்ஸ்ட் மூவியாவே இருக்கட்டும், இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியே ஆக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட அவனோட டயலாக்ஸ்ல எமோஷனே கிடையாது, இதை எப்படி பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு அக்கின் எந்திரிச்சு நின்று ஜின் அவன் பக்கத்துல இருந்து நிக்க சொல்றான். அந்த படத்துல அந்த ஹீரோ எப்படி பண்ணான் அதே மாதிரி அக்கின் அவன் பக்கத்துல போய் அவன்கிட்ட அந்த ரொமான்டிக் டயலாக் சொல்றான். அதை பார்த்த ஜின்னு உண்மையாலுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறான்னே சொல்லலாம். ஏன்னா பரவாயில்லையே, ஒரே ஒரு டைம் தான் இந்த சீனை நீ பார்த்தேன், அதுக்குள்ள இந்த டயலாக் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டியே அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் அக்கின்டா அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு போக, ஜின்னுக்கு உண்மையாலுமே அக்கினை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு போல. நீ அக்கின் தான், அப்ப நான் தான் உன்னோட பப்பி அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவங்க மூவி பார்த்தாங்கல்ல, அந்த மூவில அந்த ஆக்டர் இன்னொரு ஆக்டரை பார்த்து நீ என்னோட பப்பி குட்டி அப்படின்னு சொல்லுவான். அதுக்காகத்தான் இப்ப இவன் நான் உன்னோட பப்பி குட்டின்னு சொல்றான். அடுத்து செஞ்சு ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போல. ரெண்டு பேரும் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் அக்கின் பக்கத்துல வந்து சாஞ்சுக்கிட்டு, இந்த நார்த் ஸ்டார் தெரியுங்களா உனக்கு, உன்னோட லைஃப்ல இந்த நார்த் ஸ்டார் யாரு அப்படின்னு கேட்கும். நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு அக்கின் சொல்றான். உன் லைஃப்ல யாரு அப்படின்னு ஜின் கிட்ட அவன் கேட்கும். என்னோட நார்த் ஸ்டார் நீதான், நீதான் என் லைஃப்ல ஒரு ஸ்டார் மாதிரி வந்து ஷைன் பண்ணிட்டு என் கை பிடிச்சு எனக்கு வழி காட்டினேன். ஸோ எனக்கு எப்பயுமே என்னோட நார்த் ஸ்டார் நீதான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜின் அக்கினோட கையை பிடிச்சுக்கிட்டு, ஆமாம், நம்மளை பத்தி நீ ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு அக்கின் சொல்றான், நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த இயர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் நீ வின் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் கண்டிப்பா அதை வின் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு செக்ஸிஸ் மேன் ஆஃப் த இயர் ரேங்கிங் ரிலீஸ் ஆக போகுது இல்ல, எனக்கு என்னமோ நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவ அப்படின்னு சொல்றான். கடந்த 5 வருஷமா அக்கின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். இந்த வருஷமும் நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்ப அப்படின்னு ஜின்னு சொல்ல, ஒருவேளை நீ வின் பண்ணிட்டா அப்படின்னு அவன் அக்கின் ஜின்னை பார்த்து கேட்க, அதுக்கு ஜின்னு சொல்றான், என்னுடைய சக்சஸ் மேன் ஆஃப் தி இயர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பயுமே உனக்கு தான். அது மட்டும் இல்ல, எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சக்சஸ் மேன் ஆகணும்னு ஆசை கிடையாது, உன் லைஃப்ல உன்னோட சக்சஸ் மேனா நான் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல அக்கினுக்கும் ஒரே வெக்கமா வருது. அப்ப ஜின் அக்கின் கிட்ட எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்க, அக்கினும் பக்கத்துல இருந்து அவனுக்கு கிஸ் கொடுக்குறான். அக்கினோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னு கூட இருந்து மாறுது. அக்கின் இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ற ஆளெல்லாம் கிடையாது. ஜேட் இருக்கான்ல, அவன் அந்த ரேங்கிங்கோடைய ஓட்டிங்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அக்கினுக்கும் ஜின்னுக்கும் கொஞ்சம் ஓட் தான் முன்ன பின்ன இருக்குது.
ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவே இருக்குது போல. அடுத்த நாள் இவங்க 2 பேருமே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அக்கின் ரொம்பவே டென்ஷனா இருக்கான்னு நல்லா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த சக்சஸ் மேன் ஆஃப் த இயர் ரேங்கிங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜின்னும் டென்ஷனா தான் இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த ரேங்கிங்கை விட அக்கினை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி பயமா டென்ஷனா இருக்குது போல. அப்ப டச் அங்க வரான். கையில ஒரு கேக் எடுத்துட்டு அவன் கூட நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாரும் வந்து ஜின்னை கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. அவன் தான் இந்த வருஷம் சக்சஸ் மேன் ஆஃப் த இயர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கான். அதை கேட்ட அக்கின் கொஞ்சம் ஷாக்காவே இருக்குது. ஏன்னா 5 வருஷமா அவன் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு அக்கின் வின் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் இது இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கான்ல. ஸோ அவனும் அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்றான். அவனும் ரொம்ப நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்றான். அப்ப அக்கினுக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணால அந்த ஞாபகம் வருது. அப்ப அவனும் இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் புதுசு தானே. ஸோ அவனோட இந்த ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவனை இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது. நீங்க வின் பண்ணியிருக்கீங்க இந்த சக்சஸ் மேன் ஆஃப் த இயர், எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்றான். அடுத்து நீங்க இந்த மாதிரி நிறைய அவார்ட் வின் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா, அதுல எந்த அவார்ட் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு கேட்க நான் ஒரு ஆக்டர், ஸோ கண்டிப்பா நான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு அந்த இன்டர்வியூவர் கேட்க எங்க பாட்டி சொல்லுவாங்க, என்னோட பாட்டி தான் என்னோட ஐடல் அப்படின்னு அவன் பாட்டியை பத்தி பேச சின்ன வயசுல அவன் பாட்டி கிட்ட அவன் பேசினது அந்த கான்வர்சேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறாங்க. என்னோட பாட்டியும் ஒரு ஆக்டரா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பாட்டி எப்பயுமே சொல்லுவாங்க, நீ வந்து உன்னை ஒரு பெரிய ஸ்டாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னதான் எப்படி ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது அதோடைய ஷைனிங் எல்லாம் இழந்து இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மறைஞ்சுதான் போயிடும். அதே மாதிரிதான் இப்ப இந்த சக்சஸ் மேன் ஆஃப் த அவார்டு கூட. நான் வெறும் இந்த அவார்டோட இங்கேயே நின்னுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆக்டர். நான் என்னுடைய ஃபீல்டுல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கணும். ஏன்னா எனக்கு அதுதான் முக்கியம். அடுத்த வருஷம் இந்த சக்சஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு எனக்கு கிடைக்காம வேற யாருக்காச்சும் கிடைக்கலாம். எனக்கு ஒரு 5th பொசிஷனோ 10th பொசிஷனோ கூட கிடைக்கலாம். எனக்கு பொசிஷனே கிடைக்காம அந்த லிஸ்ட்ல நான் இல்லாம கூட போகலாம். ஸோ இந்த லிஸ்டிங்கை விட எனக்கு இந்த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அந்த டைட்டில் தான் முக்கியம் அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான். இதெல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வர அவன் ஜின்னை பார்த்து கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்றான். ஜின்னோட மனசுல ஒரே குழப்பமா இருக்குது. குழப்பம் இல்ல, கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இருக்குது. ஏன்னா அக்கின் வின் பண்ணல. அக்கின் மனசுக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்கும், அவன் இப்ப என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். அதே நேரம் ஆன்லைன்ல எல்லாருமே ஜின்னு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாதி பேர் சந்தோஷப்பட, மத்த பாதி பேரு அவ்வளவுதான், அக்கின் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டான், இனிமே அக்கின் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரவே முடியாது, அக்கினோட டைம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவனை பத்தி நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேடுக்கு ஒரு மேகசின் வந்து கால் வருது. ஜின்னு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கால, ஜின்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க ஓகே, அது கூட நல்லதுதான், இது நம்ம சீரீஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல அவங்க அக்கின் இல்ல ஜின்னு கிட்ட மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல 1-to-1 இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஜேடு ஒத்துக்க மாட்டான். ப்ரொமோஷன் வரைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு தேவையானதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறான். நீங்க அக்கின்க்கு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த இன்டர்வியூ பத்தி சொல்றான். சொல்லிட்டு இந்த இன்டர்வியூல எல்லாரும் உன் மேலதான் ஃபோக்கஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீ செகண்ட் பொசிஷன் வந்துட்டால, நீ என்ன சொல்ற, நீ என்ன பேசுற அப்படின்னு அதை அவங்க ரொம்ப உத்து கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, எனக்கு மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஸோ நான் நல்லபடியா இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, இப்போ உன் மனசு எப்படி இருக்கும், நீ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க உன் கூட உனக்கு துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இவங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்ததுமே அக்கின்கிட்ட தான் கொஸ்டின் கேட்கறாங்க. 5 வருஷமா நீங்க தான் இந்த அவார்டு வாங்கிட்டு இருந்தீங்க, ஆனா இந்த வருஷம் ஜின்னு வாங்கிட்டான், ஸோ நீங்க அதை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின் சொல்றான், இது வந்து ஜின்னுடைய உழைப்பு தான், போன வருஷம் அவன் பண்ண இந்த உழைப்புக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் இது அப்படின்னு சொல்ல, ஆனா 5 வருஷமா நீங்க தானே அந்த அவார்டு வாங்கிட்டு இருந்தீங்க, இந்த வருஷம் உங்களால அந்த அவார்டு வாங்க முடியலையே, அதை நினைச்சு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் தான் இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தானே இருக்கேன், இப்ப பொசிஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆனா நீங்க ஆஃப் ஸ்கிரீன் போய் 2 பேரும் சண்டை போடுவீங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்க, அதுக்கு அக்கின் பதில் சொல்றதுக்குள்ள ஜின்னு பதில் சொல்றான், எனக்கும் அக்கினுக்கும் பெருசா ஓட்டு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ஒரு 100 ஓட் வித்தியாசம் தான், ஸோ நாங்க 2 பேருமே இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஷேர் பண்றோம் அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு அவனோட க்ரௌன் எடுத்து அவன் அக்கினோட தலையில வைக்கிற மாதிரி பண்றான். அதை அக்கினும் ஒத்துக்கிறான்.
ஆமாம், ஜின்னு சொன்னது கரெக்ட்டு தான். ஆனா அதனால நீ அசால்ட்டா இருந்துறாத. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன் அப்படின்னு அக்கின்னு சொல்ல, ஜின்னுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அடுத்த சீன்ல ஜேடு அக்கினையும் ஜின்னையும் கூப்பிட்டு அந்த மேகசினை பத்தி பேசுறான். அந்த மேகசினோட கவர்ல நீங்க வரணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. இதெல்லாம் உங்களுடைய இந்த சீரீஸால தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஜின் அக்கின் பக்கத்துல வந்து நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஓகேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இது நம்மளோட சீரீஸ்க்காகத்தானே. நம்ம சீரீஸும் நல்லா தானே வந்திருக்குது அப்படின்னு அக்கின்னு சொல்ல, ஜின் அவன் பக்கத்துல வந்து நீ ஷியோர் தானே அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்படி சும்மா என்ன கேள்வி கேட்டே இருக்க, சும்மா இரு அப்படின்னுட்டு அவன் ஜேட பாக்குறான். சரி, இந்த மேகசின் ஷூட் எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல, அவன் நாளைக்கு ஈவினிங்னு சொல்றான். சரி அப்படின்னா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அங்க இருந்து அக்கின் எந்திரிச்சு போயிடுறான். ஜின்னுக்கு அக்கினை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது. அடுத்த நாள் அவங்க சொன்ன மாதிரி 2 பேருடைய மேகசின் ஷூட் போயிட்டு இருக்குது. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நல்லா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேமராமேன் கிட்ட இருந்து ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வரான். அவ கையில 2 சிகரெட் கொண்டு வந்து அதை ஒண்ணு ஜின்னு கையிலயும் ஒண்ணு அக்கின் கையிலயும் கொடுத்து அவங்கள 2 பேரும் ஸ்மோக் பண்ண சொல்றான். உடனே ஜேட் நடுவுல வந்து எதுக்கு ஸ்மோக் பண்ண சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம், ஸ்மோக் பண்ற மாதிரி எல்லாம் போட்டோஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல போட்டோகிராஃபர் அந்த மாதிரி போஸ் வேணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், அது மட்டும் இல்ல அக்கினுக்கு ஸ்மோக் பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்றோம். ஆனா போட்டோகிராஃபர் அதானே கேக்குறாரு அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஜேடு வேணான்னு சொல்ல போறான். அதுக்குள்ள அக்கினே நடுவுல பூந்து இல்ல பரவாயில்ல, போட்டோகிராஃபருக்காக நான் பண்றேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டு அவனை சிகரெட்டை வாயில வச்சு பத்த வச்சுக்கிறான். 2 பேரும் வாயில ஒரு சிகரெட்டை வச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா அந்த சிகரெட்டை லைட் பண்ற மாதிரி ஒண்ணா சேர்ந்து ஸ்மோக் பண்ற மாதிரி போஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 பேரும் தோல்ல சாஞ்சிட்டு இவ அவன் கழுத்துல கை வச்சு இவனோட கழுத்துல கை வச்சு 2 பேரும் சிகரெட்டை டச் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய போஸ் கொடுத்துட்டே இருக்கு. ஜேடு அதை அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். அக்கினுக்கு இந்த சிகரெட்டை பிடிக்காது, அவனுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவா இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த ஷூட்டுக்காக அவன் அதெல்லாம் பெருசா ஒரு இது விஷயமா எடுத்துக்காம ஷூட்டுக்காக நல்லபடியா போஸ் கொடுக்குறான். அடுத்த சீன்ல 2 பேரும் வெளியில வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரு காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப அக்கின் சொல்றான், என்ன சொல்லணுமோ சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல. நீ அடுத்ததா ஒரு ஸ்டேஜ் பிளேல தானே ஆக்ட் பண்ண போற அப்படின்னு கேக்குறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அக்கின் கேட்க, அந்த பிளேல லீட் ஆக்டரா நடிக்க போறது என்னுடைய ஏஜென்சில இருக்க இன்னொரு ஒரு ஆக்டர் தான். சோ எனக்கு அது மூலமா தெரியும். நானும் தான் ஆடிஷன் பண்ணேன், ஆனா எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. எனக்கு ஜூடி கூட ஆக்ட் பண்றதுதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கின் சொல்றான், ஜூடி ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அவங்க கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அதை நீ சாதாரணமா சொல்லாத அப்படின்னு சொல்றான். இருக்கட்டும், ஆனா என்னால உன் கூட நடிக்க முடியலல்ல, அதனால இனிமே வரப்போற நாள்ல நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு மீட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தெரியல அப்படின்னு ஜின் சொல்ல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அக்கின் கேக்குறான். இல்ல, உன் மனசுல உண்மையாலுமே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ இத பத்தி என்ன நினைச்சிருக்க, உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கின் சொல்றான், நீ இந்த ஃபீல்டுக்கு புதுசில்ல, அதான் உனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது. உனக்கு ரியாலிட்டிக்கும் டிராமாக்கும் வித்தியாசம் தெரியல. கொஞ்ச நாள் ஆனா உனக்கு எது டிராமா எது ரியாலிட்டின்னு புரிஞ்சு போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நாளா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோம்ல, அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்த்துட்டு உன்னுடைய பாதையில போயிடுவேன், நானும் என் வேலையை பார்த்துட்டு என்னோட வழியில போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உண்மையாலுமே நீ இதான் ஃபீல் பண்றிய, உன் மனசுக்குள்ள உண்மையாலுமே இதுதான் இருக்குதுன்னா அதை நேரடியா என் முகத்தை பார்த்து சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அக்கினால அதை சொல்ல முடியல. ஆனா அக்கின் அதுக்கு பதிலா, எதுக்கு எல்லாரும் என்கிட்ட இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, நீ கூட தான் அப்படின்னுட்டு அவன் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி காரை விட்டு வெளியில போயிடுறான். ஜின்னு அவன் பின்னாடியே ஓடி வந்து அவனை பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்ப அக்கின் அழுதுகிட்டே சொல்றான், எனக்கு தெரியல என்னால ஏன் இதெல்லாம் பண்ண முடியல, உன் கண்ணை பார்த்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன் நான் எதுக்கு உன்னை லைக் பண்றேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த ரிசல்ட் வரும்போது கூட என்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் தான் நினைச்சேன். ஆனா அந்த ரிசல்ட்ல நீ வின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அழ, ஜின் அவனை ஹக் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்றான். அவன் சந்தோஷமா, ஒரு வழியா அவன் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டல, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ தனியா இல்ல, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன்னு சொல்றான். அகின் சொல்றான், நான் என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸியஸ் மேன் ஆஃப் த அவார்டு வின் பண்ணணும், அப்ப இருந்து நான் ஆக்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணதே இல்லை. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்டரா இல்லாம நான் நானா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஜின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஜின்னு அவனை ஏதோ ஒரு டவருக்கு மேல கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அவன் கிட்ட ஒரு பெண்டன்ட் காட்டுறான்.
அது ஒரு 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு பெண்டன்ட். இது வெறும் சாதாரண ஒரு பெண்டன்ட் மட்டும் கிடையாது அப்படின்னு அதை 2யும் சேர்த்து வச்சு காமிக்கும்போது அந்த $2 வந்து ஒண்ணா ஜாயின் ஆகுது. அது பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரியே சன் மாதிரியே தெரியுது. இது வந்து ஒரு கப்பல் பெண்டன்ட்டா அவனுக்கு gift பண்றான். அப்புறம் அவன் சொல்றான், நான் சொன்னல இந்த வருஷம் நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணுவேன்னு. அந்த ஆக்டர் அவார்டு நான் வின் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஃபீல் பண்ணோம், நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அக்கின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருக்க ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க அதுல நார்த் ஸ்டாரை கரெக்டா அக்கின்னு கண்டுபிடிச்சிடுறான். பரவாயில்லையே, நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்ல நாளாக நாளாக மனுஷங்க டெவலப் ஆவாங்களாம், அதே மாதிரி நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான். சரி, அன்னைக்கோட நார்த் ஸ்டார் யாருன்னு நீ சொல்லலாம், இன்னைக்காச்சும் சொல்லுவியா அப்படின்னு ஜிம்மி கேட்க அது வந்து ஒரு லேடி, அவங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஒரு டேலண்டடானவங்க, அவங்களால தான் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் வேற யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசுறான்னு அவன் தப்பா நினைச்சுக்கிறான். ஜின்னோட ஃபேஸ் மாறினதை பார்த்து அக்கின்னு உடனே கண்டுபிடிச்சிட்டு, ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, அது என்னோட பாட்டி தான் அப்படின்னு சொல்ல பாட்டி அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆமாம், என் பாட்டி தான் நான் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் சின்னதா இருக்கும்போது அவனோட கிராண்ட் மதர் தான் அவனை வந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் ஆக்டிங்கு ட்ராமா அப்படின்னு போகும்போதெல்லாம் அவங்க கூடவே அக்கினை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அவன் பாட்டி மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. அப்போ ஜின்னு சொல்கிறான், உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உங்கள் பாட்டியை பார்க்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவன் கேட்க, சரி எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் ஒத்துக்கிறான். ஜேடு தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அதில் பேர் வந்து லிட்டின் எழுதி இருக்குது. அவன் அட்டன் பண்ணி பேசும்போது ஜேடு சொல்கிறான், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், இப்போ நீ எனக்காக ஒரு சாங் எழுதணும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக சாங் அப்படின்னு அந்த லிட்டுன்றவர் கேட்குறான். அது வந்து ஒரு சீரியஸ்க்காக, நீ வந்து எனக்காக இந்த சாங் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும். அப்படின்னா நாங்கள் வரணும்னு சொல்றியா, ஸோ ஃபைனலி நம்ம 2 பேரும் நம்மளை பற்றி பேசலாம்ல அப்படின்னு கேட்கும். ஜேடு அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அதுக்கு உடனே அந்த லிட்டு, ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னுட்டு, சரி நாங்கள் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன், நான் போய் உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னுட்டு சொல்ல இவனும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்களே, அதில் ஜேடும் அவன் கூட யாரோ ஒரு பையனும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடியுது. ஆனிமேல கூட இவங்களுடைய ஒரு சின்ன பெருசா இல்லை, லைட்டாக தான் ஸ்டோரி காட்டுவாங்க. ஸோ இந்த சீரீஸ்லையாச்சும் ஜேடோடைய லவ் ஸ்டோரியை ஃபுல்லாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்க தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேஸ். பை.